ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. ப்ரோ, வாட்டர் ஹீட்டர் போட்டு தண்ணி திறந்தோம்னா தூக்கி அடிக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் செக் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம மீட்டரை வச்சு செக் பண்ணுறது இங்கே இதிலே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எர்த்து வரலனாலும் லைட்டாக சுறுசுறுன்னு பிடிக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ஹெவியாக வருது அப்படி சொன்னாங்க. உடனே நம்ம வந்து மீட்டரை வச்சு எர்த்துக்கும் நம்ம லைனு நியூட்ரல் எதில் செக் பண்ணாலும் வந்து படி ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து கழட்டிட்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம இதை ஒர்க் பண்ண போகிறோம். இதை இப்போ திறந்து ஒர்க் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் அதாவது வித்தியாசம்னா காயில் வித்தியாசப்படும். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு டைப்பில் காயில் போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க கம்பெனிக்காரங்க. இது என்ன கம்பெனினா V-Guard, சரிங்களா? 10 லிட்டர் கெப்பாசிட்டி, 3 கிலோவாட்டு. ஸோ இதுதான் என்னுடைய பேசிக். இது பேசிக்னால் இதுதான் இந்த வாட்டர் ஹீட்ரு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போ நம்ம வந்து மீட்டரை வந்து கண்டினியூட்டி பொசிஷனில் திருப்பி வச்சாச்சு. ஸோ இது வந்து இப்போ நம்ம 2 வயருமே ஷார்ட் பண்ணோம்னு வச்சுருங்க. ஓகேங்களா? இப்படி வரும். இது ஷார்ட்டு. நம்ம வந்து எதுக்கும் வைக்கலாம், லைனும் எர்த்தும் வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா லைனும் எர்த்தும் வைக்கிறேன், ஷார்ட் ஆகுது. ஸோ இப்படி ஆகக்கூடாது. இப்படி ஆச்சுன்னா உள்ள ஏதோ எர்த்து கூட லிங்க் ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்ம செக் பண்ணி என்ன ஃபால்ட்டுன்னு சொல்கிறேன், எப்படி மாற்றினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக பார்த்து. இப்போ நம்ம வந்து கவரை ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து தெர்மோஸ்டாட்டு. இந்த இருக்குல்ல, இதுதான் காயில். ஸோ ஒவ்வொரு டைப்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இது பாடியோடு சேர்ந்து நட்டை போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் கழட்டணும். இந்த பாடியை ரிமூவ் பண்ணால் தான் இந்த 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 செட்டப்பை வந்து நம்ம வெளியே எடுத்து செக் பண்ண முடியும். ஸோ பார்த்துக்கங்க, இது வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதாங்க கான்செப்ட்டு. நம்ம காயில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் வந்து ஓல்டு மாடல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கலட்டினா தான் நம்ம வந்து காயில் கலட்டுற மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ பாடி எல்லாத்தையும் கழட்டி வச்சு பாருங்கள், தனித்தனியாக கழட்டி எடுத்தாச்சு. இதுதான் V-Guard-உடைய 10 லிட்ரு வாட்டர் ஹீட்டருடைய மொத்த இது எப்படி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இதை ஒரு இடத்துல ஸ்க்ரூ பண்ண வச்சுருக்கான். அப்புறம் இந்த பிளேட் தனியாக வச்சுருக்கிறான். இது வெளியே வரக்கூடாதுன்னு இதில் ஒரு சப்போர்ட்டு. பயங்கர ரிஸ்க்கு. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் வீட்டில் உள்ள கழட்டி மாட்டிக்கலாம். நீங்கள் பார்க்குறீங்களா, இது எல்லாம் உப்பு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் எவ்வளோ உப்பு படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த உப்பால் தான் அவங்க காயில் போயிருக்குது. இப்போது நம்ம ஸ்ப்ரிங் போட்டு இன்லெட் அவுட்லெட்டில் எதுவும் உப்பு அடப்பு இருக்குதான்னு செக் பண்ணி ஃப்ரீ பண்ணுறோம். நம்ம வந்து ராக் கோல்டு இந்த ஹீட்ரு காயிலோடைய பேர். ஸோ இது பார்த்திங்கன்னா MRP வந்து 890 போட்டிருக்குறாங்க. ஸோ இது வந்து 500லேயும் காயில் இருக்குதுன்னாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்றப்ப அந்த காயிலுடைய ப்ரைஸ் இருக்கும். ஸோ இது வாங்குறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், பல்காக வாங்குறதுனால. ஸோ இது வந்து கப் ஹீட்ரு. இது அப்ராக்சிமேட்லி 7 இன்ச்சு to 8 இன்ச்சு இருக்கும். ஸோ அந்த சுருள் வந்து கொஞ்சம் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு மாதிரி. கம்பெனியில் கூட 2 சுருள் இருந்து இதில் வந்து 2 சுருள் கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் இது வந்து 3 கிலோவாட். ஸோ கம்பெனியில் வர்றது 3 கிலோவாட்டு, இதுவும் 3 கிலோவாட்டு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணி போடணும். புது காயிலே இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணோம். சவுண்டு வருது, அதாவது சவுண்டு பீப் சவுண்டு வருதுங்களா? ஸோ அந்த காயில் வந்து நல்லாயிருக்கு, புதுசு. காயில் வந்து நம்ம உள்ள போட்டாச்சு, இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள. பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டருக்குள்ளே இப்படி தான் இருக்கும். கிளாஸ் உள்ள கவர் பண்ணியிருப்பாங்க. மொத்த பாடி இவ்வளோ தான், இவ்வளோ தான். நம்ம வந்து வாட்டர் ஹீட்டருக்கு காயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து அது எப்படி இருந்ததோ அப்படியே உள்ள போட்டு போல்ட் நட்டை வந்து இப்போ டைட் பண்ணுறோம். அதே போல் கவரையும் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லா வயரிங்கும் முடிச்சாச்சு. ஸோ தெர்மோஸ்டாட் கனெக்ஷனு, காயில் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. எர்த்து முதற்கொண்டு கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு பாடி எர்த்தோட டச் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து செக் பண்ண போகிறோம். மீட்ரு ரெடி பண்ணியாச்சு. கண்டினியூட்டி டெஸ்ட்டில் பீப் சவுண்ட் வர்ற இதில் போட்டாச்சு. செக் பண்ணலாம்.
ஸோ ஃபேஸ் நியூட்ரல் வச்சுருக்கிறேன். கன்வெர்ட்டர் கிடைக்குதுங்களா? சத்தம் கேட்கும். ஓகே, எர்த்து வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எர்த்துக்கும் லைனுக்கும் வச்சுருக்கேன். இடையில பார்த்திங்கன்னா ஓப்பன் காட்டுது. ஸோ இப்படி தான் காட்டணும், இப்படி தான் டெஸ்ட் பண்ணோம். எல்லாமே மாட்டி புதுசு மாற்றியாச்சு. காயில் வந்து 890 அந்த ரேஞ்சில் இருந்து கிடைக்குது. ஸோ கொஞ்சம் முன்னப்பின்னா கிடைக்கும். இதுதான் வந்து காயில் மாற்றுறதுனுடைய வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேவையுள்ளவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.